ஒரு நெகட்டிவா பேசணுங்கிறதுக்காக யூடியூப்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நாங்க அப்படிலாம் கிடையாது. உள்ளத உள்ளபடி தான் பேசுவோம். ஆனா கலைஞர் அப்படின்னு சொன்னாலே ஒரு சில பேருக்கு இந்த சொன்னல ஆரம்பத்துல கவட்டையில தீ வச்ச மாதிரி அப்படிதான் நிறைய பேர் ரியாக்ட் பண்றாங்க. என்ன ரீசன்? கலைஞர் உண்மையிலேயே மக்களுக்காக ஒண்ணுமே செய்யலையா? அப்படியா? அப்படின்னு நான் வந்துட்டு நம்ம தான் எதையுமே ஆதாரம் இல்லாம பேச மாட்டோமே, ஆதாரத்தோட பேசிடுவோம்னு சொல்லிட்டு நெட்ல போய் சர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கும் கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் சர்ச் பண்ணதுல அடேங்கப்பரானே இவ்வளவா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. இவ்வளவு செஞ்சிருக்காரா? அப்படி என்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்றாங்க கர்ம வீரர் காமராஜர் அளவுக்கு ஒரு தலைவர் இல்லைன்னு. உண்மையாவே எல்லா தலைவருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும். ஐயா காமராஜருக்கு என்று ஒரு தனி தனித்துவம் இருக்கு. காமராஜரினுடைய புகழை எல்லா நூற்றாண்டுகளை கடந்தும் பாடக்கூடியதுதான் அது உண்மை. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காக மற்ற தலைவர்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு குறை கூறுவது சரியல்ல. இங்க ஒரு வசனம் ஒண்ணு சுத்திட்டு இருக்குது. யாராவது பாத்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு வசனம் சுத்துது. என்ன வசனம்? காமராஜருக்கு பின்னாடி எந்த அணையும் தமிழகத்துல கட்டப்படல. காமராஜருடைய ஆட்சி காலத்துல தான் அணைகளை கட்டப்பட்டது. இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஐயா அணைகளை கட்டியது உலகத்துக்கே தெரியும். ஆனா கலைஞர் கட்டியதை யாருக்குமே தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டாங்க. அது என்ன காரணம் தான் தெரியல. கலைஞருடைய பீரியட்ல கட்டப்பட்ட அணைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்காகவே வந்திருக்கேன். பாருங்க என்னென்ன அணைகள் எல்லாம் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட